இன்றைக்கி சண்டே காலைல எப்பயும் போல் டீ வைக்காத காலைல எழுந்தோடனே ஒரு சுக்குமல்லி காப்பி வைக்கலாம் சுக்குமல்லி காப்பி வச்சுருக்கேன். சுக்குமல்லி காப்பிக்கு தனியாக கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். கூடவே சுக்கு ஒரு ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கிட்டு நல்லா தண்ணி 2 கிளாஸ் அளவு நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறமா பனவெல்லம் இருந்தால் பனவெல்லம் போட்டு பனவெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை. இவருக்கு மாத்திரம் ஒரு ராகி தோசை ஊற்றி கொடுத்தேன். பசங்களாம் லேட்டாக இருந்திருக்கிறதுனால டேரெக்டாக லஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு லஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். சிக்கன் பிரியாணிக்கு எப்பயும் மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டு நல்லா தடவி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி இங்கே நல்லா இந்த பிரியாணி கூட முட்டையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான். இது சிக்கன் முட்டை பிரியாணி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இங்கே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெங்களூரில் நல்லா மழை அடிச்சுட்டு இருக்குது. கிளைமேட்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தான் ரொம்ப